கிறிஸ்தவ தம்பதிகள், திருமணமான தம்பதிகள் தன்னுடைய வாழ்க்கையில் எதற்கு முதலிடம் கொடுக்க வேணும், அவர்கள் ஒவ்வொருவரும் கணவனும் மனைவி எதற்கு முதலிடம் கொடுக்க வேணும்ங்கிறத நன்றாக புரிந்து கொள்ள வேணும். மற்ற எல்லாத்தை காட்டிலும், போன வாரம் அதை பற்றி பேசினேன், மற்ற எல்லாத்தை காட்டிலும், வேலையை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், தாய் தகப்பனை காட்டிலும், எல்லாத்தை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும், இதெல்லாம் வருங்க. இதுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சில ஆளுங்க பாருங்கள், குடும்பத்தில் சரியாக உருப்படுறது இல்லை, ஏன்னா திருமண வாழ்க்கை உருப்படுறது இல்லை. ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு அவன் நண்பனோட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. என் மனைவியை விட என் நண்பனுக்கு தான் என்னை நல்லா விளங்குது, அவனோட தான் நான் எல்லாம் பகிர்ந்து கொள்வேன். போச்சு, அவ்வளோதான், கிழிஞ்சுதுன்னுவாங்களே நம்ம ஊரில், அந்த கதை தான். அது உருப்படுறதுக்கு வழியே கிடையாது பாருங்கள். ஏன்னா பைபிள் சொல்கிறத வயலேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் பைபிள் சொல்கிறபடி செய்யலைன்னா குடும்ப வாழ்க்கை உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நண்பர் வேணான்னு சொல்லலை, இவ்வளோ நாளாக நண்பன் இருந்தேன்னு இனிமேல் போன்னு சொல்ல முடியாது. இனிமேல் வேறு விதமான நண்பன், அவன் கொஞ்சம் பின்ன இடத்துக்கு போயிடுறான், மனைவி முன்னாள் இடத்துக்கு வந்து விடுகிறாள். இல்லையா? இருக்கீங்களா? இதை சொல்லிவிட்டு ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, இதோட 32ஆம் வசனத்தை கவனிக்கணுன்றார். இந்த ரகசியம் பெரியதுன்னு அடுத்த வசனத்திலே சொல்லியிருக்குது. தகப்பனி தாயை விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் இந்த ரகசியம், எந்த ரகசியம் பெரியது? தகப்பனி தாயை விட்டுட்டு பொட்டி தூக்கிட்டு மனைவியோட போய் இல்லை இல்லை இல்லை, எந்த ரகசியம் பெரியது? கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிறத பற்றி நான் பேசுகிறேன்றார். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே என்ன நடக்குது நல்லா புரிஞ்சுக்கும். கிறிஸ்துவுக்கும் சபைக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாச்சு, கிறிஸ்துவ சபையை எப்படி உறவில் இருக்கிறாங்க, உலக வழக்கத்தின்படி நடந்து கொண்டு, பிசாசின் ஏவுதலின்படி காரியங்களை செய்து கொண்டு, மாம்ச இச்சையின்படி மனம் விரும்பினதை செய்து அப்படி வாழ்ந்த நாம் இப்பொழுது கம்ப்ளீட்டாக தேவனுடைய பிள்ளைகளாகி ஆண்டவர் உள்ளே இருக்கிறார், பிசாசு இல்லை, மனம் விரும்பினது செய்யலை, அவர் விரும்பினது செய்கிறோம், அப்படி முற்றிலுமாக மாறிட்டோம். இப்போ ஆண்டவர் வந்துட்டார் அந்த இடத்துக்கு. முன்ன வேறு விதமாக இருந்தோம், இப்போ ஒரு விதமாக இருக்கிறோம். இதுதான் ரகசியம். இந்த ரகசியம் பெரியதுன்றார். இது இந்த புருஷன் தகப்பன் தாயை விட்டு மனைவியோட சேர்ந்திருப்பான்றது ஒரு பெரிய ரகசியம்ன்றார். என்ன ரகசியம்? இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடக்குது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை ஆழமாய் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேணுன்றது நல்லா விளங்கும் அப்படிங்கிறார். சரி,